டெல்லி கிரேட்டர் நொய்டா பகுதியைச் சேர்ந்தவர்கள் டாக்டர் ஓம் தனேஜா மற்றும் டாக்டர் இந்திரா தனேஜா தம்பதியினர். இவர்கள் 48 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வந்தனர். ஓய்வு வயதை எட்டியதால் 2015ஆம் ஆண்டு இந்த தம்பதி இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறது. அதன் பிறகு இங்கு பல்வேறு அறக்கட்டளைகள் மூலம் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி தம்பதியினருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசியவர் தான் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளனர். அதில் தம்பதியினரின் பெயரில் எடுக்கப்பட்ட ஒரு சிம் கார்டு மூலம் சட்டவிரோத விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் அவர்களின் ஆதார் எண் பண மோசடி குற்றங்களில் பயன்படுத்தப்பட்டதாகவும் மிரட்டியுள்ளனர். பின்னர் அந்த அழைப்பு மும்பை சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டது போல நடித்துள்ளனர். மோசடிக்காரர்கள் காவல்துறை சீருடை அணிந்து வீடியோ காலில் தோன்றி அவர்கள் மீது பிணையில்லா வாரண்ட் இருப்பதாக கூறி பயமுறுத்தியுள்ளனர். தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் 24 மணி நேரமும் வீடியோ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் கூறி அவர்களுக்கு வீட்டிலேயே 17 நாட்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளனர். அவர்கள் எப்போது வெளியேறினாலும் அருகில் உள்ள கடைக்கு சென்று பால் வாங்கும் போது கூட மற்றொரு தொலைபேசியில் வீடியோ கால் மூலம் கண்காணிக்கப்பட்டுள்ளனர். இதிலிருந்து தப்பிக்க அவர்கள் அரசாங்க கணக்கிற்கு பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் உங்கள் மீது குற்றம் இல்லை என்றால் பணம் திருப்பி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதன்படி வங்கிக்கு சென்று அவர்கள் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்ப வைத்துள்ளனர். வங்கி பணியாளர்கள் இவ்வளவு பெரிய தொகை பரிமாற்றம் குறித்து கேள்வி எழுப்பினால் அதற்கும் சில கதைகளை சொல்லிக் கொடுத்து அதன்படியே பேச வைத்து பணத்தை சுருட்டியுள்ளனர். இந்த 17 நாட்களில் அவர்கள் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 15 கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்துள்ளனர். இந்த தொகையை திருடிய பின் அவர்களது தொடர்பை துண்டிக்க முடிவு செய்துள்ளனர். இதன்படி இருவரையும் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு செல்லும்படியும் ரிசர்வ் வங்கியில் இருந்து பணம் திருப்பித் தரப்படும் எனவும் கூறியுள்ளனர். அதன்படி இருவரும் அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றனர். போலீசாரிடமும் மோசடிக்காரர்கள் பேசியுள்ளனர். அப்போதும் அதிகாரிகள் தோரணையில் உத்தரவிடும்படி பேசியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த மோசடியை போலீசார் கண்டுபிடித்த பிறகு அவர்கள் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதன் பின்தான் அந்த வயதான தம்பதியினருக்கு தெரிய வந்தது தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து பணம் பறித்தது ஒரு மோசடி கும்பல் என்பது. ஓய்வு காலத்திற்காக சேமித்து வைத்த பணம் அனைத்தும் போனதைக் கண்டு இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். பாதிக்கப்பட்ட தம்பதி புகார் அளித்ததை தொடர்ந்து டெல்லி காவல்துறையின் சைபர் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மோசடி பணம் 8 கணக்குகள் மூலம் பரிமாறப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 4 கோடி ரூபாய் பணம் குஜராத்தைச் சேர்ந்த திவ்யாங் பட்டேல் என்பவர் தொடங்கியிருக்கும் அரசு சாரா நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் மேலும் 2 கோடி ரூபாய் கிருத்திக் ஷிட்டோலி என்பவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அதில்தான் இவர்கள் இருவரும் சைபர் மோசடி கும்பலுக்கு வங்கிக் கணக்கை கமிஷன் பணத்திற்கு ஆசைப்பட்டு வாடகைக்கு விட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இருவரையும் சைபர் மோசடி கும்பலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த திவாரி என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சீனா மற்றும் கம்போடியாவில் இருந்து மோசடி செய்து வரும் கும்பலுக்கு திவாரி இடைத்தரகராக இருந்து வங்கிக் கணக்குகளை ஏற்பாடு செய்து கொடுத்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் டாக்டர் தம்பதியிடமிருந்து பறித்த 15 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபாயை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் தொடர் விசாரணை நடந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.